வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அல்ஜிப்ரானுடைய ஷார்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 129 பாயிண்ட் கிட்ட பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் 130வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஐடியல்ஸ் அண்டு கோஷன் ரிங்கில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 130th டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, let R be a commutative ring with unit element whose only ideals are zero and R itself. R வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்காக இருக்கணும் வித் யூனிட் எலிமெண்ட்டு. அப்படி இருந்தால் அது ஒன்லி ஐடியல்ஸ் என்ன இருக்கும்? 0 இருக்கும், R இருக்கும். தென் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபீல்டு. ஸோ R இஸ் ஏ ஃபீல்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் மேக்ஸிமல் ஐடியல் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துடலாம். மேக்ஸிமல் ஐடியல்னால் ஒன்றும் இல்லை, எம்ன்றது வந்து ஒரு ரிங்காக எடுத்துக்கிறோம், ஆர் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது நமக்கு. அது செட் டு பி மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஆர்னா இஃப் வென் எவர் யூ இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆராக இருக்கணும் சச் தட் எம் யூக்குள்ளே இருக்கும், யூ ஆருக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எய்தர் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவலாக வரும், ஆர் எம் ஈக்குவல் டு ஈக்குவலாக வரும். ஸோ எய்தர் ஆர் ஈக்குவல் டு யூ ஆர் எம் ஈக்குவல் டு யூ. இதுதான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமல் ஐடியலுடைய டெஃபினிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேரம், இஃப் ஆர் இஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் and M is an ideal of R, then M is a maximal ideal of R. எப்பெல்லாம் R by M is a field. ஸோ எப்பெல்லாம் R by M is a field இருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி M is a maximal ideal. R வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட், M is an ideal of R. அடுத்து யூக்ளிடியன் ரிங்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நம்மளுக்கு இது. ஏன்னா யூக்ளிடியன் ரிங்ஸில் நம்மளுக்கு நிறைய கேட்குறாங்க இப்போ வர வர. ஸோ யூக்ளிடியன் ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் முதல்ல பார்த்துடலாம். யூக்ளிடியன் ரிங்ஸ் வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் R is said to be a Euclidean ring if for every a not equal to 0 in Rல எடுத்தோம்னா here is defined a non-negative integer d of a, that is absolute value. ஏபின்னு ஒரு ரெண்டு ஆரில் எடுத்துக்கிறோம், அது ரெண்டுமே என்னவாக இருக்குது? நான் ஜீரோவாக இருக்குது. அப்படி இருந்தால் டி ஆஃப் ஏ, தட் இஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர் ஆஃப் ஏ லெஸ் than or equal to டி ஆஃப் ஏபி தான் வரும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் பாசிட்டிவ் போது இதுதான் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். ஃபார் எனி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் எடுத்தோம்னா போத் நான் ஜீரோ, தேர் எக்ஸிஸ்ட் டி கமா ஆர் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு டிபி ப்ளஸ் ஆர். வேறு எய்தர் ஆர் ஜீரோவாக இருக்கும், இல்லைன்னா டி ஆஃப் ஆர் வந்து லெஸ் தென் டிபியாக இருக்கும். டி ஆஃப் ஏன்றது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ. இது வந்து நம்மளுக்கு இந்த யூக்ளிட் லெம்மாவில் போடுவோம் இல்லையா சின்ன கிளாஸில், அதுதான் இப்போ போட்டிருக்காங்க. யூக்ளிடியன் ரிங்கில் போட்டிருக்காங்க, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் சின்ன நோட்டு போட்டிருக்கு, ஏ அப்படின்னு வந்துச்சு ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த ஐடியலில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆஃப் ஆல் ஏ, அதுதான் நம்மளுக்கு வந்து ஏ போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தால் அதுதான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பிரின்சிபால் ஐடியல் ரிங்கு டெஃபினேஷன் ஒன்று பார்த்துடலாம். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் ஆர் வித் யூனிட் எலிமெண்ட் இஸ் ஏ பிரின்சிபால் ஐடியல் ரிங்குன்னா எவ்ரி ஐடியல் ஏ ஆஃப் ஆர் இஸ் ஆஃப் த ஃபார் என்ன இருக்கணும்? கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ ஃபார் சம் ஏ பிலாங்ஸ் டு ஆர். இதில் ஏ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இதில்? இட் இஸ் ஏ ஐடியல் ஆஃப் ஆர் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு சின்ன டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட் கூட. A Euclidean ring possess a unit element. புரியுதுங்களா? யூனிட் எலிமெண்ட் என்னென்னா, இப்போ ஏன்னு எடுத்தால் அதுக்கு இன்னோஸ் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏ இன்னோஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் ரிங். யூக்ளிடியன் ரிங் possess a யூனிட் எலிமெண்ட். அதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்க பாருங்க நோட்டில். டி ஆஃப் ஏ கமா பி டினோட்ஸ் தட் டி இஸ் ஏ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஷார்ட்டாக போட்டால் போதும், ஏ கமா பி போட்டால் அது வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. நெக்ஸ்ட் இந்த யூக்ளிட் லெம்மா தான் யூக்ளிடியன் ரிங்கில் ஒரு சின்ன தேரம் எழுதியிருக்காங்க. லெட் ஆர் பி ஏ யூக்ளிடியன் ரிங் தென் எனி டூ எலிமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி இன் ஆர்
have a greatest common divisor dன்னு எடுத்துட்டோம்னா ஸோ இந்த greatest common divisor எப்படி எழுதலாம் lambda into that a plus mu into that b for some lambda mu comma belongs to r ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து யூனிட் எலிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். 137 பாயிண்ட்டு யூனிட் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டி ரிங் எடுத்துக்கிறோம் வித் யூனிட் எலிமெண்ட்னா ஒன்றும் இல்லை ஏ பிலாங்ஸ் டு ஆரில் எடுத்தோம்னா இஸ் எ யூனிட் இன் ஆர் சொல்லணும்னா என்ன தேர் எக்ஸிஸ்ட் எலிமெண்ட் பி. அப்போ இந்த ஏவும் பியும் ப்ராடக்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை ஏ எடுத்தோம்னா இன்வெர்ஸ் இருக்கணும் அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு யூனிட் எலிமெண்ட் சொல்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்னா ஏ ஆரில் இருக்கணும் ஏ இன்வெர்ஸும் ஆரில் இருக்கணும் ப்ராடக்ட் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ 137 நம்மளுக்கு நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. அதே ஒரு டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசோசியேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன். அசோசியேட்ஸ் அப்படின்னு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்பிஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. 2 எலிமெண்ட்ஸ் ஏவும் பியும் செட் டு பி அசோசியேட்னா ஒன்றும் இல்லை பி ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஏ ஃபார் சம் யூனிட் யூ இன் ஆர். சரிங்களா. ஏவும் பியும் அசோசியேட் சொல்லணும்னா பி ஈக்குவல் டு யூ ஆஃப் ஏ யூ இன்ட்டு ஏ ஃபார் சம் யூனிட் யூ இன் ஆர். இதுதான் நம்மளுக்கு வந்து அசோசியேட் தட் இஸ் ஏ அசோசியேட்ஸ் பி. அடுத்து 139 பாயிண்ட் பார்த்துடலாம். let R be a Euclidean ring and a comma b belongs to R னா if b வந்து 0 இருக்கக்கூடாது is not a unit in R then d of a less than d of a comma b. அது யூக்ளிட் ரிங் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு இல்லாமல் வெறும் லெஸ் தென். யூக்ளிடியன் ரிங்கான டெஃபினேஷனுடைய செகண்ட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு இது. இங்கே ஈக்குவல் போட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் 140 இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுக்கு இது டெஃபினேஷனில் வரும். 40வும் நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த யூக்ளிடியன் ரிங் ஆர் ஏ நான் யூனிட் பை இஸ் செட் டு பி ப்ரைம் எலிமெண்ட்னா whenever pi equal to ab இருக்கணும் வேர் ஏவும் பி என்னது ஆரில் இருக்கணும் தென் ஒன் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் எ யூனிட் இன் ஆர். சரிங்களா. அது இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் தான். நெக்ஸ்ட் 141 let R be a Euclidean ring then every element in R is either a unit in R or can be written as a product of a finite number of prime element of R. புரியுதுங்களா. ஆறு வந்து யூக்ளிடியன் ரிங் எடுத்துக்கிறோம். எவ்ரி எலிமெண்ட் இன் ஆர் என்ன ஃபார்மில் இருக்கும் உங்களுக்கு ஒன்று வந்து யூனிட்டாக இருக்கும் இல்லைனா இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம் எலிமெண்ட்ஸ். நார்மலாக ஒரு நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லலாம் நம்ம எனி நேச்சுரல் நம்பர் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பவர்ஸ். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் யூக்ளிடியன் ரிங்கில் எடுத்திருக்காங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்லி ப்ரைம். ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு என்னன்றது பார்த்துடலாம். இந்த யூக்ளிடியன் ரிங் ஆர் ஏ அண்ட் பி இன் ஆர் செட் டு பி ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா அந்த ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கக்கூடாது உங்களுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இருக்கக்கூடாது. தட் இஸ் ஏ கமா பிக்கு வந்து 1ன்னு வரும். இதுதான் ரிலேட்டிவ்லி ப்ரைம். சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா இஃப் பை இஸ் எ ப்ரைம் எலிமெண்ட் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்டிருக்காங்க உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் பை இஸ் ஏ ப்ரைம் எலிமெண்ட் இந்த யூக்ளிடியன் ரிங். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ப்ரைம் நார்மலாக ப்ரைம்னு சொல்லலை ப்ரைமு பட் எந்த இடத்துல யூக்ளிடியன் ரிங்கில் ப்ரைமாக இருக்குது. அப்படி இருந்தால் பை கண்டிப்பாக எதை டிவைட் பண்ணணும் ஏபியை டிவைட் பண்ணணும். வேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் தென் பை டிவைஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ ஆர் பி. சரிங்களா. பை இஸ் ஏ ப்ரைம் நார்மலாக ப்ரைம் இல்லை யூக்ளிடியன் ரிங்கில் ப்ரைம். தென் பை டிவைட்ஸ் ஏபின்னு சொன்னோம்னா ஏ பை டிவைட்ஸ் ஏ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ ஆர் பியாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று டிவைட் பண்ணும். இஃப் பை இஸ் எ ப்ரைம் எலிமெண்ட் இந்த யூக்ளிடியன் ரிங் ஆர் அண்ட் பை டிவைட்ஸ் அதே மேலே சொன்னது தான் A1 A2 அங்கே 2 போட்டோம் இல்லையா இங்கே நிறைய ஏஎன் வரைக்கும் போட்டுருங்க. தென் பை டிவைட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் A1 A2 A2 அப் டு ஏஎன் வரைக்கும் ஏதாவது ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் 145 இந்த யூக்ளிடியன் ரிங்கினுடைய கடைசி பாயிண்ட்டு. தி ஐடியல் ஏ ஈக்குவல் டு A0 இஸ் எ மேக்ஸிமம் ஐடியல் ஆஃப் த யூக்ளிடியன் ரிங்காக இருந்தால் இஃப் அண்ட் லீஃப் இந்த A0 கண்டிப்பாக என்ன இருக்கும்
ப்ரைம் எலிமெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஐடியல் ஏ ஈக்குவல் ஏ நாட்னா இது என்னது மல்டிபிள் ஆஃப் ஏ தானே, ஏ நாட் தானே. இஸ் எ மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் யூக்ளிடியன் ரிங்காக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஏ நாட் இஸ் எ ப்ரைம் எலிமெண்ட் ஆஃப் ஆர். ஸோ நமக்கு இது வந்து யூக்ளிடியன் ரிங்கோடு நமக்கு முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாலினாமியல் ரிங்ஸ் ஓவர் ரேஷனல் நம்பர், பாலினாமியல் ரிங்ஸ் ஓவர் கம்யூட்டேட்டிவ் ரிங்ஸ். ஸோ அப்படியே ஆன்சர் நம்மளுக்கு போகும். அது போச்சுன்னா நம்மளுக்கு ரிங் தேரி ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறமா வெக்டர் ஸ்பேஸு தென் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோம்னா நம்மளுக்கு அல்ஜிப்ரா ஓவர் ஆகிடும். இன்னும் ஆல்மோஸ்ட் 2 செக்ஷன் இருக்குது நம்மளுக்கு. அதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதாவது இந்த பார்ட்லேருந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இதில் ப்ராப்ளமும் நம்ம போடலாம். சரிங்களா? ஏன்னா டெஃபினேஷன் தெரியாமல் லெம்மா தெரியாமல் நம்ம ப்ராப்ளம் போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பாயிண்ட் இருக்குது. இது முடிஞ்ச பிறகு நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களோ, நெட்டு ஸ்லேட்டு படிக்கிறவங்களோ, இல்லை டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களோ வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸு கொஞ்சம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்ஜிப்ராவில். அதனால் நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்களும் உங்கள் தனியாக புக்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.